சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் மிக மிக முக்கியமான அமைச்சர் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இதில் திமுக மிக முக்கியமான அமைச்சருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும், அவர்கள் செய்த ஊழல் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆயிரம் கோடி என்றும், தேர்தல் நேரத்தில் அந்த பணத்தை செலவிடுவார்கள் என்றும், ஆனால் அந்த பணத்தை வைத்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்தாலே திமுக நிச்சயம் வெற்றியடையும் என்று எடப்பாடியை கூறும் அளவிற்கான பிரச்சாரங்கள் நேரடியாக திமுகவை தாக்கும் விதத்தில் மாறியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து திமுகவின் பல்வேறு அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றும், அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை நான் பெற்றுத்தருவேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். சரி, யாரெல்லாம் இந்த வழக்கில் சிக்குவார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. முதலில் செந்தில் பாலாஜி, துரைமுருகன், KA நேரு, பொன்முடி இவர்களது பெயர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், ஏற்கனவே பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து வழக்கு விசாரணையையும் நடத்தி வருகிறார்கள். இதில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே மாறிவிடும். எப்ப வேண்டுமானாலும் கைது நடவடிக்கையும் செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் 2026 சட்டசபை தேர்தலில் அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்களாலேயே எதுவும் செய்ய முடியாது. அவர் மீதும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்படலாம். 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுகவின் அமைச்சர்களுக்கு சிறைக்கு செல்லக்கூடிய நேரம்தான் என்றும், 7 ஆண்டுகள் வரை நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று அதிமுகவின் கூட்டணிகள் உறுதியாக இருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. பல வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. MLA MPக்களுக்கான நீதிமன்றத்தில் திமுகவின் 14 அமைச்சர்கள் வரை நீதிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டசபை தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகிறது. ஒருவேளை தோல்வி அடையும் பட்சத்தில் ஒட்டுமொத்த அமைச்சர்களது நிலைமையும் மிக மோசமாக மாறிவிடும். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதும் உறுதியாகிவிடும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி கூறுவது சரியா? 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாமா அல்லது அதிமுக ஊழல் செய்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.